வெல்கம் டு மன்சூரு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மாம்பழ ஜெல்லி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் வந்து உள்ளே இருக்க அந்த சதை பகுதி மட்டும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழ விழுதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாம்பழம் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும் பொழுது நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து தண்ணி விட்டு கரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மாம்பழத்தோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வருதுன்னு பாருங்கள். இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக வர அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மாம்பழ ஜெல்லி எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு பிளேட்டில் வந்து சூப்பராக வரும். அதனால் வந்து லைட்டாக நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த மாம்பழ பியூரியை வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி ஊற்றி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு எடுத்திருக்கேன். வாங்க இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்மளுடைய மாம்பழ ஜெல்லி வந்து வந்துடும். இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய ஜெல்லி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஒரு சுவையான மாம்பழ ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.